ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தன்யாஸ் 20 த்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபிஷ் போன் ஸ்டிச்சோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லீஃப் வரைஞ்சி அதையும் சென்டராக எடுத்துக்கலாம். நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி தான் பேக் ஸ்டிச் போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம மேலே எடுத்து அப்படியே கீழே இழுக்கணும். கீழே இழுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு லெஃப்ட் ஆர் ரைட் சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். போன கிளாஸில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கிளாஸில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கேப்பே இல்லாமல் பண்ணணும். நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் நான் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இது வந்து இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் லெஃப்ட் அண்ட் ரைட்னு மாற்றி மாற்றி பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இது ஃபில்லிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த கீழே ஒரு ஸ்டிச் இறக்குறோம் இல்லையா, அதை இறக்க தேவையில்லை. அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் செஞ்சு பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டால் போதும். மறுபடியும் கீழே நம்ம இறக்குறதுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அதை போட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நெருக்கமாக பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோக்காக பாதி தான் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் ஃபுல்லாக பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க, ஓகேவா? ஸ்டிச் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மந்த்துக்கு மட்டும் கிளாஸ் வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரைடல் ஆர்டர்ஸ் வந்திருக்கு, நிறைய இருக்குது. அதனால் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது ப்ரைடல் சீசன் இல்லையா, அதனால் ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம். அப்போது உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துடும். இந்த கிளாஸில் இப்போவும் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நம்பரில் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் தான் வந்து நாட் போட்டு எடுக்கணும். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லீஃப் போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த ஸ்டிச் இன்னொரு பார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், இன்னொரு டைப், ஓகேவா? ஸோ இப்போது ரெண்டு லீஃப்க்குமே நம்ம எப்படி பார்த்தோன்னா ரெண்டு சைடும் ஈக்குவலாக பண்ணுற மாதிரி மாறி பண்ணுற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு சைடு மட்டும்தான் பண்ணுறோம். இப்படி ஒரு சைடு பண்ணும்போது அதே மாதிரி பேக் நாட் போட்டு எடுத்துகிட்டு இப்போ கீழே த்ரெட் இழுத்து ஒரு நாட் நம்ம லாக் போடுவோம் இல்லையா, ஒரு லாக் போட்டுட்டு அண்ட் அப்படியே நம்ம எந்த சைடில் பண்ணுறோங்கிறது அது நம்ம விருப்பம் தான், ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து என்னோடய ரைட் சைடில் பண்ணிகிட்ருக்கேன். ரைட் சைடில் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் கீழே ஒரு லாக் அண்ட் அதை இறக்கணும். அதை இறக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச். இப்போ நம்ம ரெண்டாவதாக போட்ட லீஃபில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்க மாட்டோம். இப்போது அந்த ஸ்பேஸ் வரணுங்கிறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மேலே எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த லீஃபோட பாதி சைடு வந்து நான் இப்படி தான் ஃபில் பண்ண போகிறேன். அதாவது கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ண போகிறேன், ஓகேவா? கொஞ்சம் நெருக்கமாக பண்ணுறேன். அண்ட் லீஃபோட அதர் சைடு வந்துட்டு வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இன்னொரு த்ரெட் வச்சு பண்ணி காட்டுறேன். நீங்கள் இந்த ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டு லீஃபும் பண்ணலாம். ஆனால் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தான் பண்ணணும். அதாவது ஒரு சைடு நெருக்கமாக ஒரு சைடு வந்து கேப்பாக பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அப்படி பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் ரெண்டு கலர் த்ரெட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக அதே ஃபிஷ் போன் ஸ்டிச் போட்டு நான் முடிச்சிட்டேன். இப்போது இன்னொரு த்ரெட் எடுத்து அதே மாதிரி தான், ஆனால் நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அப்படியே எடுத்து கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம அடுத்து எடுப்போம், ஓகேவா? ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே எடுப்போம். ஸோ இந்த ஸ்டிச் நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சைடு தனித்தனியாக பண்ணும்போது உங்களுக்கு நடுவில் கேப் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி கேப் வரும்போது அந்த நடுவில் இருக்க கேப்பை வந்து கவர் பண்ணுறதுக்கு சுகர் பீட்ஸ் இல்லைனா ஏதோ ஒரு பீட்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம கவர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்களா, தெரியுதா, ஒரு கேப் சென்டரில் வந்துருச்சு. இதே ரெண்டு சைடும் ஆல்டர்னேட்டிவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கேப் வராது. இதுக்காக தான் இந்த ஸ்டிச் நம்ம இப்போ சொல்லி கொடுக்குறது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான். ஸோ இப்போ இந்த நடுவில் வர கேப்பை வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? இந்த ஸ்டிச்சில் தான் வந்து இந்த மாதிரி கேப் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டிச்சில் வந்து அந்த கேப் வராது. ஸோ அந்த த்ரெட்டு மேலேயும் நீங்கள் பீட் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு தான் தெரியும். ஆனால் இதில் வந்து அப்படி தெரியாது. அதுக்குள்ளேயே லீஃப்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நல்ல லுக் கொடுக்கும், ஓகேவா? அண்ட் அவுட்லைனை வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபைனல் லுக். இந்த கிளாஸை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.